பலவானா இருக்கிற ஒரு மனுஷன் இல்லை எதையும் சாதிக்க முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும், யாரையும் ஜெயித்து காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, பலவானா இல்லாமல் இருக்கலாம், எளியவனா இருக்கலாம், எதையும் சாதிக்க தெரியாதவர்களா இருக்கலாம், ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்களானால் அந்த பலவானை விட இவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே நேரத்தில் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லுகிறது. செல்ஃப் கண்ட்ரோல், நம்முடைய மனதை அடக்குகின்ற ஒரு நல்ல ஒரு வலிமை நமக்கு வேணும். இங்க சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய ஒரு பலவான் தான். ஒரு கழுதை தாடை எழும்பினால 1000 பேரை கொன்றார் என்று பார்க்கின்றான். அதே நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை வைத்து அவர் எதனாலும் சாதித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லைன்னா இந்த 2 குணமும் இல்லை, நீடிய சாந்தமும் இல்லை, அதே நேரத்தில் அவர் தன்னுடைய மனதை அடக்கக்கூடிய சக்தியும் அவர்கிட்ட இல்லை, பலனும் இல்லை. அப்போ மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிந்ததுன்னா வாழ்க்கை பெர்ஃபெக்டாக மாறிவிடும், வாழ்க்கை ஒரு சரியான விதத்தில் அமைந்து விடும். இதில் சந்தேகமே இல்லை. பலவானாய் இருப்பதை காட்டிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அதே போல பட்டணத்தையே பிடித்து பெரிய ஜெயத்தை எடுப்பதை காட்டிலும் தன் மனதை அடக்கி காரியங்களை சாதிப்பவர்கள் தான் உத்தமன்.